நடிகர் ரோபோசங்கர் நேற்று தினம் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. ஆனா அவருடைய இறப்புக்கு முக்கியமான காரணமே இவங்க தான். இந்த நபர்கள் தான் அப்பா இறப்புக்கு காரணம் அப்படின்னு அவங்களுடைய மகள் முக்கியமா கை காட்டி இப்போ அவங்கள வரிசைப்படுத்திருக்காங்க. ஒரு பக்கம் தான் அப்பா இறந்து போனது அவங்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை அளிச்சாலும், ஆனா என் அப்பாவுடைய சாவுக்கு காரணம் இவங்க தான், இவங்க நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அவங்க மகள் கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. உண்மையை யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பா இறந்து போனது அந்த மகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். அதை தாண்டி தமிழ் சினிமாவுக்கு ரோபோசங்கர் இறந்து போனது மிகப்பெரிய இழப்பு தான். விஜய் டிவில ரோபோசங்கர் எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த விஜய் டிவிங்கிற பிளாட்ஃபார்ம் தான் ரோபோசங்கருக்கு அடுத்த கட்டமா இருந்துச்சு. ஆனா அதே விஜய் டிவி தான் இன்னைக்கு அவருடைய மரணத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ரோபோசங்கர் மனைவியும் மகளும் சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்ற, ஒரு புதுவித கதையா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, ரோபோசங்கர் மகள் அவங்களுடைய அப்பாவை பார்த்து, எழுந்துறீங்கப்பா, நீங்க பண்ணது தப்புதான்ப்பா, உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு அவங்க கதறி அழுதுருக்காங்க. ஏன்னா ரோபோசங்கர் அவருடைய ஆரம்ப காலகட்டத்துல ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு சோத்து கூட கஷ்டப்பட்டுதான் அவரு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஆரம்பத்துல அவருக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம். அவரை யாருமே அவர் மேல நம்பிக்கை வைக்கல. இருந்தாலும் தான் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் ரோபோசங்கர் கஷ்டப்பட்டு இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஆனா ரோபோசங்கர் ஆரம்பத்துல இருந்த மாதிரி இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகும் நார்மலா இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு விஜய் டிவில ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பெயரை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். அவங்க தான் அடிக்கடி அப்பாவை பார்ப்பாங்க. அப்பாவை பார்த்து, நீ இந்த படத்துல நடிச்சிருக்க, ரஜினி கூட நடிச்சிருக்க, அஜித் கூட நடிச்சிருக்க, இந்த படம் சூப்பராகவே நடந்துச்சு, அந்த படம் சூப்பரா இருந்துச்சுடா, வா வெளியே போயிட்டு வரலாம், ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி அடிக்கடி அப்பாவை வெளியே அழைச்சிட்டு போவாங்க. போகும்போது அப்பா நல்லா தான் இருப்பாரு. ஆனா திரும்ப வரும்போது ஃபுல்லா குடிச்சு நிதானம் தெரியாம மது போதையில் தான் வருவாரு. நான் அப்போ பலமுறை திட்டிருக்கோம். அம்மாவும் எவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லப்போனா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வீட்டுக்கு வரும்போது கூட அவங்கள்ட்டயும் சொல்லுவாங்க, நீங்க கெட்டு போறது மட்டும் இல்லாம ஏன் என் புருஷன் கெடுக்குறீங்கன்னு பலமுறை அம்மா சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அப்பா அதுக்கு திரும்ப பதிலுக்கு அம்மாட்ட சண்டை போடுவாரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒழுங்கா இருந்தா போதும்ல, ஏன் நீ அவங்களுக்கு திட்டாத, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சண்டை போடுவாரு. அதனால அம்மாவும் பல நேரத்துல அமைதியா இருந்துருவாங்க. அந்த ஒரு சில முக்கியமான நபர்கள் அடிக்கடி அப்பாவை அழைச்சிட்டு போய் காசுக்கு ஆசைப்பட்டு குடின்னு குடிச்சு அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக்கிட்டாங்க. நான் முழுமையா அவங்கள மட்டும் குறை சொல்லல. எங்க அப்பாவும் தான் குடிச்சாரு. ஆனா அவங்கலாம் எங்க அப்பாவை அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போகாம இருந்தா கண்டிப்பா எங்க அப்பா இந்த அளவுக்கு குடிச்சிருக்க மாட்டாரு. அவருக்கு மஞ்சக்காமலையும் வந்திருக்காது. இப்படி ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு தோணுது. அந்த முக்கியமான ஒரு 3 பேர் தான் எங்க அப்பாவுடைய இந்த நிலைமைக்கு காரணம். நிறைய பேர் சொல்றாங்க எங்க அப்பா குடிச்சதால தான் அப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அப்பா ஒழுங்கா தான் இருந்தாரு. நிறைய படம் நடிக்கும்போது கூட எங்க அப்பா குடிக்க ஆரம்பிக்கல. ஆனா அந்த நண்பர்கள்ங்கிற ஒரு சில மோசமானவங்க தான் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில கெடுத்துட்டாங்க. அவங்கள மட்டும் இந்த வாட்டி நேர்ல பார்த்தேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். அவங்களோட பேர் சொல்றது எனக்கு துடிக்குது. அவங்கலாம் விஜய் டிவில தான் இருக்காங்க. ஆனா அவங்கலாம் இன்னைக்கு நல்லா தான் இருக்காங்க. ஆனா எங்க அப்பா தான் இன்னைக்கு நாங்க இழந்துட்டோம். எங்க அப்பா இழந்தது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துக்கங்கிறது எங்களுடைய வார்த்தையால் சொல்லி எங்களை சரி பண்ணிக்க முடியாது. இது கண்டிப்பா எங்க குடும்பத்தை ஒட்டுமொத்தமா ஒழிச்சு கட்டின மாதிரியான விஷயம் தான் இது. அந்த 3 பேரும் என் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு ரோபோசங்கர் மகள் ரோபோசங்கருடைய அந்த பாடியை பார்த்து கதறி அழும்போது பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா போச்சு. சோ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதும் கெட்டு போறதுக்கும் காரணம் தலைவன் தான் சொல்லிட்டு, அந்த தலைவன் இல்லைன்னா அந்த குடும்பமே ஒண்ணு இல்லாம போயிடும். அப்படியாப்பட்ட ஒரு குடும்ப தலைவனை குடியால இன்னைக்கு இழந்துட்டு நிக்குது ரோபோசங்கர் குடும்பம்.